இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆசைப்படுற ஒரு விஷயம். He wants to talk to you. இதை நீங்கள் வாக்குத்தத்தமாய் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த வாரத்தில் ஒரு பாடலை நம்ம பாடிக்கொண்டே இருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நேற்று சாப்பிட்டதே என்னன்னு ஞாபகம் இல்லை. போன வாரம் பாடின பாட்டு எப்படி ஞாபகம் இருக்கும்? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதத்தை கூட அதிகாரம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கீதம் 3. அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு யாரா படிப்பீங்களா? ஹெட்டிங் ஆஃப் த சங்கீதம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும் பொழுது பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. அவனை பொறுத்த வரைக்கும் அவனை துரத்தி கொண்டிருந்தாங்க. எதற்கு? அவனை சாகடிக்கிறதுக்கு. அப்போ அவர் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 3. எதிரிகள் சுற்றி இருந்த ஒரு சூழ்நிலையில தாவீது பாடுறாரு, ஆனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தளர்ந்து விடுவதில்லை. ஏன்? தகப்பன் நீர் தாங்குகிறீர். தாங்குகிற ஒரு தகப்பன் தாவீதோடு இருந்ததுனால தான் அவன் தைரியமா சொன்னான், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எதிரிகள் சுற்றிலும் இருந்தாங்க. நியாயமா பார்க்க போனா எதிரி யாரு? அவனுடைய சொந்த குமாரன். எனி டைம் டேவிட்ஸ் லைஃப் வாஸ் இன் டேஞ்சர். அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவன் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வார்த்தை, தகப்பன் நீர் என்னை தாங்குகிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தாங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாங்குகிற தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மீனிங் உங்களுக்கு தோணும் உங்க மனசுல. தாங்குகிற தெய்வம்னா என்ன அப்படின்ட்டு உங்க ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டீங்க. ஐ கேன் பி சோ ஷுவர். தாங்குகிற தெய்வம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்க ஒவ்வொருத்தருடைய யோசனையிலையும் the picture that comes in your mind is going to be different. ஏன் நான் சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன். தமிழ். ஹல்லேலூயா. தாங்குகிறது அப்படின்னு சொல்லி தமிழ் அகராதியில திறந்து பார்த்தா ஒரு பொருள் இல்லை அதற்கு. இன்றைக்கு உங்கள் மத்தியில் 7 பொருள்களை விளக்க நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, ஆனா பொருள்கள் பல. இதுதான் இங்கிலீஷ் கிராமர்ல ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரியும். ஹோமோனிம், சேம் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். தமிழ்ல ஒரு சொல் பல்பொருள், ஒரு சொல் பல்பொருள், ஹோமோனிம்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த தாங்குகிற தெய்வத்தை 7 பரிமாணங்களில், இந்த தாங்குகிற தெய்வத்தை 7 விதமான பொருள்களோடு உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுறேன். லெட் மீ டெல் யூ, இந்த 7 பரிபூரணமாய் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை தாங்க போகிறார். ஹல்லேலூயா. முதல் பொருள், இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் 3ல் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று தாவீது சொன்னதின் நோக்கம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 3 சங்கீதம் 3:5 வசனத்தை வாசிப்பீங்களா? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் படுத்து தூங்கினேன், முழிச்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன், ஏன்னா கர்த்தர் என்னை தாங்குகிற தெய்வமா இருக்கிறார் என்ற அர்த்தம்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தாங்குகிறார் நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் முதல் செய்கிற தாங்குகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார், இன்னும் நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொன்ன வார்த்தைக்கு காட் சஸ்டெயின்ஸ் மீ என்று அர்த்தம். சஸ்டெயின், மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சஸ்டெயின் பண்ணி பாடுங்க அப்படின்னா என்ன, இழுத்துக்கினே போங்கன்னு அர்த்தம். டக்குன்னு முடிச்சிடாதீங்க, அப்படியே இழுத்துட்டே போங்கன்னா நம்ம எல்லாருடைய ஜீவனையும் கர்த்தர் இழுத்துக்கிட்டே போறாரு, இன்னும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அர்த்தம், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் நம்மளை இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது தான் கர்த்தர் நம்மளை தாங்குகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் கடந்த ஆண்டுல இன்ன வரைக்கும் மரித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இன்னும் நம்மளை நிர்மூலமாகாமல் வச்சிருக்கிறார்னா ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தாங்குகிற தெய்வமா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவர் தாங்குகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நமக்கு எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாம் நிர்மூலமாகாததே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறார் என்று அர்த்தம். எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும், it's not because you and I are worthy of it, it's because of his grace. அவருடைய கிருபையினால நம்மளை தாங்கி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கிறதுனால இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஜீவனோட வைத்திருப்பது காரணம் என்ன? கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். சங்கீதம் 3ல் தாவீதினுடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் காட் ஹூ இஸ் சஸ்டெய்னிங் ஹிம், அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இன்னும் அவருடைய ஜீவனை கர்த்தர் காத்து கொண்டு வருவதனால. ஹல்லேலூயா. ஸோ முதல் பாயிண்ட் என்ன? நம்மளை இன்னும் ஜீவனோடு வச்சிருக்கிறார்னா கர்த்தர் நம்மளை தாங்குகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு போகும். உங்க மனசுல என்ன தோணுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% இப்படிதான் யோசிப்பீங்க. தாங்குகிற தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் விழ போனாங்கன்னா ஓடி போய் அவங்கள தாங்கிக் கொள்வதற்கு பேரு அர்த்தம் தான் தாங்குகிற ஒரு தன்மை. என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, அவர் அப்படியே மயக்கம் போட்டு சரிஞ்சாரு பார்த்துக்கோங்க. நல்ல வேலை நான் பக்கத்துல இருந்ததுனால அவரு கீழே விழாத மாதிரி நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன். விழ இருக்கும் நபரை கையில் ஏந்துதலுக்கு பேரு தான் தாங்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடாம போயிட்டு இருக்கிறீங்க? How many of you can say I am walking upright? விழுந்து விழுந்து எழுந்திருச்சு, விழுந்து 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 போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறாரு? விழ இருக்கும் நபரை தாங்குகிற தெய்வம் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுக்கு அநேக வசனங்கள் உண்டு. சங்கீதம் 37:23 வசனத்தை யாரா படிப்பீங்களா? சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அடுத்த வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையே. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விழுந்து விழுந்து போகிறோமே, ஆனாலும் இன்றைக்கு எழுந்து நின்றுட்டு இருக்கீங்களே,
என்ன ரீசனா இருக்க முடியும் தெரியுமா? when you fall there is somebody who is catching you. அதனால தான் சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு உன்னை கையில ஏந்தி கொண்டு போகிற தேவன் நம் தேவன். when you are ready to fall down there is a God who will catch you. அதனால தான் இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்குது, அதே 37 17ஆம் வசனத்தின் பின்பகுதி, 37:17 வசனத்தின் பின்பகுதி, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். இப்ப எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம வாசிச்ச 2 வசனங்களையும் யார கர்த்தர் தாங்குகிறார் என்று இருக்குதுன்னா, 37:23 நம்ம என்ன வாசிச்சோம்? நல்ல மனுஷனுடைய வழிகள் நடைகள். 17ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீதிமான். அப்போ நல்ல மனுஷனாவோ நீதிமானோ இருந்தாதான் கர்த்தர் தாங்குவாரா? அந்த 2 கேட்டகரியிலுமே நான் இல்லையே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்ல மனுஷன் இல்ல, நம்ம எல்லாம் நல்ல மனுஷங்க. நொல்ல கண்ணுன்னு சொல்லுவாங்க. நொல்ல கண்ணுன்னா என்ன எனக்கு தெரியல, பட் ஆனால் சுத்தி போடும் போது சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாய் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு வருமா மாமா? நல்ல மனுஷங்கள தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் தான் ஆண்டவருக்கு பிரியம். அவர் விழுந்தா கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி வசனம் இருக்குதே. அப்ப எந்த கேட்டகரியில நான் இருக்கேன்? நான் நல்லவன் இல்லையே, நான் நீதிமான் இல்லையே என்று சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா, அழகான இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 145 சங்கீதம் 145 திருப்பி வைத்துக் கொள்வீங்களா? சங்கீதம் 145 14ஆம் வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் யாரு? கர்த்தர் விழுகிற நீதிமானேன்னு இருக்கா? கர்த்தர் விழுகிற நல்ல மனுஷனேன்னு இருக்கா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. You can be anybody. You can be anybody. நன்மையானோ நன்மையோ கெட்டதோ துன்மார்க்கமோ நீதிமானோ எதுவா இருந்தாலும் என் தேவன் விழுகிற யாவரையும் தாங்குகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் வந்து சாரா. டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் வந்து கடவுளுடைய சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.